குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஸ்டோல்ஸ் அகாடமி. டெய்லி கண்ட பஸ்ஸில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா ஜூலை 10 2024 புதன்கிழமை இன்றைக்கி கண்ட பஸ் தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி வந்து நம்ம டெய்லி கண்ட பஸ் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். பார்க்காதவங்க பார்த்து வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லை, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், முடிஞ்சவங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி கண்ட பஸ் பார்த்துடலாம். அதாவது பார்த்திங்கன்னா ரஷ்யா போயிருக்கிறாரு நம்ம பிரதமர். அவங்களுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன ஒப்பந்தங்களும் நடைபெற்றுச்சு அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்குறாங்க. ஃபுல்லாகவே நீங்கள் நோட்ஸ் எடுத்து ஆகணும். குரூப் 1 குரூப் 2 லெவலில். இந்தியா ரஷ்யா இடையே 22வது உச்சி மாநாடு வந்து கலந்து கொடுத்துருக்காரு. பிரதமர் வந்து பார்த்திங்கன்னா ரஷ்யா சென்றிருக்கிறாரு. இதில் வந்து பார்த்திங்கன்னா பிரதமருக்கு வந்து பார்த்திங்கன்னா ரஷ்யாவின் உயரிய விருது வந்து கொடுத்துருக்குறாங்க. இந்த விருது 2019ஆம் ஆண்டு அறிவிக்கப்பட்டுச்சு. ஆனால் 2019லேருந்து வந்து பார்த்திங்கன்னா பிரதமர் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா ரஷ்யா பயணம் மேற்கொள்ளலை. இப்போ போனதுனால அந்த விருது கொடுத்துருக்குறாங்க. ரஷ்யா சென்ற பிரதமர் மோடிக்கு அந்நாட்டின் உயரிய விருதான ஆர்டர் ஆஃப் செயின்ட் அண்ட்ரூ அப்போஸ்தலர் விருதை வந்து பார்த்திங்கன்னா ரஷ்ய அதிபர் புதின் வந்து வழங்கி கௌரவிச்சிருக்கிறாரு. இந்த இரு நாடுகளுக்கிடையே உறவை மேம்படுத்துவதில் மிகச்சிறந்த பங்களிப்பை ஆற்றியதற்காக கடந்த 2019ஆம் ஆண்டே வந்து பார்த்திங்கன்னா இவங்களுக்கு அறிவிக்கப்பட்டிருக்கு. இதில் வந்து நிறைய மிஸ்டேக் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த விருது வந்து இப்போ தான் அவர் வாங்கியிருக்காருன்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா நியூஸில் வந்து வந்துட்டுருக்கோம். ஆனால் அறிவிக்கப்பட்டது வந்து பார்த்திங்கன்னா 2019லேயே. கொஞ்சம் தெளிவாக பார்த்துக்கோங்க. 5 ஆண்டுகளுக்கு பிறகு தற்போது ரஷ்யா சென்ற பிரதமருக்கு வந்து பார்த்திங்கன்னா இவ்விருதை வந்து பார்த்திங்கன்னா புதின் அவர்கள் வழங்கியிருக்காரு. இந்த விருது வந்து பார்த்திங்கன்னா இயேசு கிறிஸ்துவின் முதல் சீடரான புனித ஆண்ட்ரூவை வந்து பெருமைப்படுத்தும் விதமாக இவருடைய பெயரில் கடந்த 1698 சர் பீட்டர் என்பவரால் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த உயரிய விருது வந்து பார்த்திங்கன்னா ரஷ்யாவில் வந்து நிறுவப்பட்டுச்சு. அரசியல், கலை, கலாச்சாரம், அறிவியல் துறைகளில் தலை சிறந்து விளங்குவதற்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த விருது வழங்கப்படுகிறது. இந்த விருதை பெற்றுள்ள முதல் இந்திய தலைவர் அப்படி வந்து பார்த்திங்கன்னா மோடி அவர்கள். ஓகேங்களா. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அவர் ஆஸ்திரேலியா பயணம் மேற்கொள்ள இருக்கிறாரு. 41 ஆண்டுகளுக்கு பிறகு வந்து பார்த்திங்கன்னா இந்திய பிரதமர் ஒருவர் வந்து ஆஸ்திரியா பயணம் மேற்கொள்வது இதுதான் முதல் முறை. ஓகேங்களா. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா முக்கியமானது, காசநோய் ஒழிப்பு திட்டத்தின் முதன்மை ஆலோசகராக வந்து பார்த்திங்கன்னா சௌமியா சுவாமிநாதன் அவர்கள் வந்து நியமிக்கப்பட்டிருக்காங்க. காசநோய் ஒழிப்பு திட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா இவர் வந்து பார்த்திங்கன்னா உலக சுகாதார அமைப்பின் முன்னாள் தலைவராக இருந்தவங்க. ஓகேங்களா. இவங்க வந்து பார்த்திங்கன்னா காசநோய் ஒழிப்பு திட்டத்தின் முதன்மை ஆலோசகராக வந்து பார்த்திங்கன்னா நியமிச்சிருக்காங்க. அடுத்து இது வந்து ஸ்கூல் புக்கில் இருக்குது. சுற்றுச்சூழல் பாதுகாப்பு சட்டம் 1986 ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸ்கூல் புக்கில் இருக்க டேட்டா. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அமெரிக்க பல்கலைக்கழகத்தில் வந்து பார்த்திங்கன்னா அமைச்சர் மா சுப்பிரமணியம் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பீச் கொடுத்துருக்காரு. அதில் இருக்க முக்கியமான டேட்டாஸ் மட்டும்தான் அதில் இருக்குது. ஏழை மக்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 2009ஆம் ஆண்டு ஜூலை 23ஆம் தேதி வந்து பார்த்திங்கன்னா காப்பீட்டு திட்டத்தை வந்து முதலாக வந்து பார்த்திங்கன்னா கருணாநிதி அவர்கள் வந்து தொடங்கி வச்சிருக்காரு. இதில் வந்து பார்த்திங்கன்னா இன்னுயிர் காப்போம் அப்படின்ற ஒரு திட்டம், சாலை போக்குவரத்து விபத்துக்குள்ளான உள்ளவர்களை பற்றி அவசர சிகிச்சை வழங்கும் இன்னுயிர் காப்போம் நம்மை காக்கும் 48 அப்படின்னு திட்டம் வந்து பார்த்திங்கன்னா 2023ஆம் ஆண்டு தான் செயல்பட்டுச்சு, டிசம்பர் 18. ஓகேங்களா. தமிழகம் முதலிடம் எதில் இருக்குது அப்படின்னா உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சை செய்யும் மாநிலங்களில் வந்து பார்த்திங்கன்னா தமிழகம் வந்து முதலிடத்தில் இருக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய திட்டங்கள் பேர் கொடுத்துருக்காங்க. மக்களை தேடி மருத்துவ திட்டம் 2021ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 5ஆம் தேதி வந்து தொடங்கப்பட்டுச்சு. இத்திட்டத்தின் மக்களுக்கு தேவையான மருத்துவங்கள் அவர்கள் வீடு தேடியே சென்று வழங்கப்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் தமிழகத்தில் மக்களை தேடி ஆய்வகம் திட்டம், இதயம் காப்போம் திட்டம், சிறுநீரகம் காப்போம் திட்டம், தொழிலாளரை தேடி மருத்துவம் அப்படின்னு திட்டம்லாம் வந்து பார்த்திங்கன்னா செயல்படுத்தப்பட்டு வருது. இதெல்லாம் மருத்துவத்துறை சார்ந்த திட்டம் மட்டும் ஞாபகம் வச்சுட்டா போதும். இதில் கொடுத்துருக்கிறத டேட்டு மாறாமல் ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா. அடுத்து ஒரே பயணச்சீட்டில் வகையாக வந்து பார்த்திங்கன்னா 3 பயணங்களை மேற்கொள்ளும் திட்டம் வந்து பார்த்திங்கன்னா அடுத்த ஆண்டு செயல்படுத்தப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஒரே ஒரு பயணச்சீட்டை பெற்று அதாவது வந்து பார்த்திங்கன்னா மெட்ரோ, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ரயில்லையும் பேருந்துலையும் 3லேயுமே வந்து பார்த்திங்கன்னா பயணம் செய்யும் வகையில் வந்து பார்த்திங்கன்னா திட்டம் மேற்கொள்ள இருக்கலாங்க. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா இதில் முதல் கட்டமாக வந்து பார்த்திங்கன்னா டிசம்பர் மாதம் மெட்ரோ ரயில்களிலும் வந்து பார்த்திங்கன்னா மெட்ரோ மற்றும் மாநகர பேருந்துகளில் வந்து பார்த்திங்கன்னா ஒருங்கிணைச்சு வந்து பார்த்திங்கன்னா செயல்படுத்திருக்கிறாங்க. அடுத்த ஆண்டு 3லேயுமே பயணம் செய்கிற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அது நடைமுறைப்படுத்தப்படும். ஞாபகம் மட்டும் வச்சுக்கோங்க. TNUSRBயில் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்து கீழடி அகழ்வாய்வில் வந்து பார்த்திங்கன்னா மூங்கில் கம்புகள், ஊன்று குழிகள், பானை விளிம்புகள்லாம் கிடச்சிருக்கு. ஓகேங்களா. சிவகங்கை மாவட்டம் திருபுவனம் அருகே உள்ள கீழடி, அதாவது கீழடி வந்து சிவகங்கையில் இருக்குன்றது உங்களுக்கு ஞாபகம் இருக்கணும். அதில் வந்து பார்த்திங்கன்னா அகழாய்வில் மூங்கில் கம்புகள், ஊன்றுவதற்கான குழிகள், பானை விளிம்புகள் அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கண்டறியப்பட்டிருக்கு. சிவகங்கை மாவட்டம் கீழடியில் வந்து பார்த்திங்கன்னா 18ஆம் தேதி முதல் வந்து பார்த்திங்கன்னா 10ஆம் கட்ட அகழாய்வு வந்து மேற்கொண்டிருக்காங்க. இதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா அகழாய்வு தோண்டப்பட்ட 2 குழியிலிருந்து கண்ணாடி பாசிமணிகள், தமிழ் எழுத்து பொறிக்கப்பட்ட பானை ஓடுகள், மீன் உருவம் பொறிக்கப்பட்ட பானை ஓடுகள் ஆகியவெல்லாம் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. ஓகேங்களா. அடுத்து அதே மாதிரி இந்தியா ரஷ்யா இடையான ஒப்பந்தங்கள் பற்றி கொடுத்துருக்காங்க. இது கண்டிப்பாக நீங்கள் படிச்சு தான் ஆகணும். ஓகேங்களா.
முதலீடுகளை ஊக்குவிப்பது, வர்த்தகத்துக்கு அந்தந்த நாட்டு கரன்சிகளை பயன்படுத்துவது, எரிசக்தி முதல் வேளாண் துறை வரையிலான உள்கட்டமைப்பு துறைகளை ஒத்துழைப்புடன் மேம்படுத்துவது. இந்த உடன்படிக்கைலாம் சேர்த்து 2030ஆம் ஆண்டுக்குள் இந்தியா ரஷ்யா இடையான வர்த்தகம் வந்து பார்த்திங்கன்னா 8,35,037 கோடி, அதாவது $100 பில்லியன் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா இரு நாடுகளுக்கிடையே பல்வேறு துறையில் ஒத்துழைப்பை வலுப்படுத்தும் விதமாக ஆலோசிக்கப்பட்டு 9 ஒப்பந்தங்கள் வந்து கையெழுத்தாயிருக்கு. இதில் வந்து பார்த்திங்கன்னா வடக்கு தெற்கு போக்குவரத்து வழித்தடம் உள்ளிட்ட புதிய வழித்தடங்கள் மூலம் சரக்குகளை கையாளுதலை அதிகரிக்கவும், வேளாண் பொருட்கள், உணவு மற்றும் உர வர்த்தக அளவை உயர்த்தவும், அணுசக்தி உள்ளிட்ட எரிசக்தி துறையில் ஒத்துழைப்பை வலுப்படுத்தவும், உட்கட்டமைப்பை மேம்படுத்துவதற்கான பேச்சுவார்த்தை வலுப்படுத்துவது, எண்ம பொருளாதாரத்தில் முதலீடுகளை ஊக்குவித்தல் மற்றும் கூட்டு திட்டங்களை நடைமுறைப்படுத்தல், மருந்து விநியோகம் மற்றும் மனிதாபிமான ஒத்துழைப்பை மேம்படுத்துவது, இது எல்லாத்தையும் சேர்த்து தான் வந்து பார்த்திங்கன்னா ஆலோசனை பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ரஷ்யாவிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் கச்சா எண்ணெய் போன்ற பொருளுக்கு இந்திய ரூபாயில் பணம் செலுத்தவும், அதே போல் இந்தியாவிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் பொருளுக்கு வந்து ரஷ்யாவின் ரூபெல்லில் பணம் செலுத்தவும் வந்து பார்த்திங்கன்னா ஒப்புக்கொண்டாங்க. ரஷ்யாவோட நாணயத்தோட பேர் ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பயங்கரவாதத்துக்கு எதிரான பூஜ்ஜிய சகிப்புத்தன்மைக்கு வந்து பார்த்திங்கன்னா அழைப்பு விடுத்து இரு நாடுகளும் பயங்கரவாதிகளுக்கு எதிராக சமரசமற்ற நடவடிக்கை மேற்கொள்ள ஒப்புக்கொண்டிருக்கிறாங்க. ஓகேங்களா? பூஜ்ஜிய சகிப்புத்தன்மை அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா பயங்கரவாதத்திற்கு எதிரானது அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? அதுதான் முக்கியமானது. அடுத்து இந்தியாவில் கடந்த 2023-24ஆம் நிதியாண்டில் வந்து பார்த்திங்கன்னா 4.7 கோடி புதிய வேலைவாய்ப்புகள் உருவாக்கப்பட்டுள்ளதாக இந்திய ரிசர்வ் வங்கி வந்து பார்த்திங்கன்னா வெளியிட்ட புள்ளி விவரத்தில் வந்து தெரிவிச்சிருக்காங்க. ஓகேங்களா? அடுத்து தென்னாப்பிரிக்க மகளிர் அணிக்கு எதிரான 3வது T20 ஆட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்திய மகளிர் அணி வந்து பார்த்திங்கன்னா 10 விக்கெட் வித்தியாசத்தில் வந்து பார்த்திங்கன்னா செவ்வாய்க்கிழமை வந்து வெற்றி பெற்றிருக்காங்க. முக்கியமானது இந்திய அணியின் தலைமை பயிற்சியாளராக கௌதம் கம்பீர் வந்து நியமிக்கப்பட்டிருக்காங்க. ஓகேங்களா? ராகுல் டிராவிட் வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து பார்த்திங்கன்னா விலகிட்டார். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்திய அணியின் தலைமை பயிற்சியாளராக கௌதம் கம்பீர் வந்து நியமிக்கப்பட்டிருக்காரு. அடுத்து மருங்கூர் அகழாய்வில் வந்து பார்த்திங்கன்னா வட்டச்சில்லுகள் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. கடலூர் மாவட்டம் பண்ருட்டி வட்டம் மருங்கூரில் நடைபெறும் அகழாய்வில் வந்து வட்டச்சில்லுகள் வந்து கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. இதில் வந்து பார்த்திங்கன்னா இதே இடத்துல கடந்த வாரம் ராஜராஜ சோழன் காலத்தினுடைய செப்பு காசுகள் வந்து கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. ஓகேங்களா? நமக்கு என்னென்னா மருங்கூர் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா கடலூர் மாவட்டத்தில் இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கோங்க. இதுதான் பொறுத்துக்களை கேட்பாங்க TNUSRP பொறுத்தளவு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி கரண்ட் அஃபேர்ஸ் அவ்வளோ தான். இது மட்டும் பார்த்துக்கோங்க, இதுவே போதும். இதை தாண்டி கேட்க வாய்ப்பு இல்லை. நம்ம வந்து பார்த்திங்கன்னா டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா டெய்லி பார்த்துருங்க. அப்போ தான் மந்த்லி கரண்ட் அஃபேர்ஸ் படிக்கும்போது ஈஸியாக இருக்கும். இந்த PDF வேணும்னா ஃப்ரெண்ட்ஸ் போலீஸ் அகாடமி அப்படின்ற டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நான் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அதை டச் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. அதில் வர இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ் எல்லாமே அதில் அப்டேட் ஆகிடும். உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.